சொன்னாரா இல்ல சுத்தி சுத்தி துடைக்க சொன்னாரா? எதுக்கு பிரச்சனை? ரெண்டையும் சேர்த்தே செய்துருவோமே. தம்பி வணக்கம். பட்டு வேட்டி, சிலுக்கு ஜிப்பா, கையில வெத்தலை பெட்டி. சந்தேகமே இல்ல, சின்னம்மா எதிர்பார்க்கிற பாட்டு வாத்தியார் தான். பூவிலே சிறந்த பூ என்ன பூ? கடுப்பு. குப்பு. யாரு இவரு? இவரு நான் சொல்றேன். இவர் பாட்டு வாத்தியாருப்பா. சீக்கிரம் உள்ள கூட்டு போ, இல்லாட்டி இங்கேயே பாட ஆரம்பிச்சிருவாரு. நீங்களே நல்லா பாடுறீங்களே, நான் எதுக்கு? தங்கம், என்ன சத்தம் இங்க? பாப்பாவுக்கு பாட்டு சொல்லி கொடுக்கறதுக்கு பாட்டு வாத்தியார் வந்திருக்காரு. பேப்பர்ல விளம்பரத்தை பார்த்தேன். என்ன சம்பளம் எதிர்பார்க்கறீங்க? இவ்வளவு பெரிய மனுஷர், இவ்வளவு பெரிய வீடு, நீங்க என்ன குறைச்சா கொடுக்க போறீ? மாசத்துக்கு ஒரு 1500 ரூபாய் தாங்கோல. 1500 ரூபாய் என்ன? 5000 ரூபாய் சம்பளம் தரேன். 5000? ஆனா என் பொண்ணுக்கு நல்லா பாட்டு சொல்லு. பாட்டு வாத்தியார் காத்துட்டு இருக்காரு சுஜி, சீக்கிரம் வாமா. எஸ். பாமகரிசை சரிகமப்ப. வாங்க வாங்க, நான் தான் பாட்டு வாத்தியார் பூபாதம். இதுல சுச்சி யாரு? நீங்க தானே? இல்ல, இவதான் சுஜி. என் பேர் சொர்ணா. அவங்க அக்காவா? இல்ல, அவங்களுக்கு தூரத்து சொந்தம். பக்கவாத்தியம். சுஜி, வாத்தியார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. சங்கீதமா வாழம்மா. இவ்வளவு வசதி இருந்தும் என்ன கனிவு, என்ன பணிவு. எப்படி என் உடம்பெல்லாம் அப்படியே சிலுத்துட்டு போ. ஆரம்பிக்கலாமா? எதை செஞ்சாலும் முதல்ல விநாயகனை கும்பிட்ட பிறகுதான் செய்யணும். தலையில கொட்டிக்கப்பா. காம்போதி பாட சொன்ன ராகமாலையை பாடுறியம்மா, உன் தலையில கொட்டிக்கடா. இப்படி உனக்கு பாட தெரியுமோ? அப்ப எதுக்கு வாத்தியாரு? இல்ல, அப்பதான் சொன்னாரு மேல மேல கத்துக்கணும். அப்படியா? இசையில 7 சொரம் தான் இருக்கு. அந்த 7 சொரத்துக்குள்ள சங்கீதமே அடங்கி இருக்கு. இப்ப பாரு. இது சொரம் இல்லம்மா, என் விரலுமா, என் விரலு. நான் சொரத்தோட பாடுறேன், என்னோட சேர்ந்து பாடுறியா? நல்லா ஏறதா? இப்பதான் ஏறிக்கிட்டு இருக்கு. முதல்ல மனசுல ஏறணும். அப்புறம் தலையில ஏறணும். தலையில தான் ஏற போகுது. தலையில ஏறின உடனே நெத்தி அடி அடிக்கணும். என்ன குப்பு, பாட்டு வாத்தியார் தலதறிக்க ஓடுறார்? அம்மா தனி ஆவர்த்தனம் வாசிட்டாங்க போல இருக்கே, அதான் ஐயா ஆட்டோ பிடிக்க ஓடிக்கிட்டு இருக்காரு. இப்ப எங்கப்பா அவரு? என்னம்மா, என்னாச்சு? வாத்தியார் மண்ட மேல ஏறணும்னு பிடிக்க சொன்னாருப்பா, அடிச்சே ஓடிட்டாரு. அவர் எதை பிடிக்க சொன்னாரு, நீங்க எதை அடிச்சீங்க? இல்லடா குப்பு, வாத்தியார் தலைமையில கலப்பாம்பிச்சு போச்சுடா, இப்படி அடிச்சேன், அதுக்குள்ள ஓடிட்டாரு. எப்ப வர்றாரு மறுபடியும்? தையல் பிரிச்சப்புறம் வருவாரு. அப்பா ஆபீஸ் போறீங்களாப்பா? ஆமாமா. நானும் வரப்பா? வேணாமா, அங்க வந்தா நீ ஏதாவது ஏடா கூடமா பண்ணுவேன். இல்லப்பா, ஒண்ணும் பண்ண மாட்டேப்பா, நல்ல பொண்ணா நடந்துக்கப்பா, ப்ராமிஸ்பா, காட் ப்ராமிஸ்பா. சரி, அந்த கட்டையை தூக்கி போட்டுட்டு வா. குப்பு கேட். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். யார் வந்தா? வணக்கம்மா. என் பொண்டாட்டி பசங்களை ஸ்கூல்ல விட்டு போகும்போது என்ன பார்க்க வந்தாங்க. அன்னைக்கு தேட்டர்ல சிகப்பு கலர் புடவை கட்டிட்டு ஒரு ஆண்டி வந்தாங்கல்ல, அவங்க நல்லா இருந்தாங்களே, மாத்திட்டியா? சிகப்பு புடவையில ஒருத்தியா? ஐயே, அப்படின்னா ப்ளூ கலர் புடவை கட்டி பீச்ல இவர் கூட இருந்து போலீஸ் அடி வாங்கிட்டு ஓடிச்சே, அது எந்த ஆண்டி? ஏய், அது வேற ஆண்டிடா குப்பு. அவங்க மூக்கு சப்பையா இருந்ததுல, இவங்க மூக்கு நீளமா இருக்கு பாரு. நீளமா தான் இருக்கேனா? அந்த ஆண்டி தான் பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிக்கலன்னா அவருக்கு தான் பிடிச்சிருக்குங்கறாரே. வீட்டுக்கு வா, பேசிக்கிறேன். அம்மா வணக்கம்மா. வணக்கம். அப்பா கிட்ட சொல்லி என் சம்பளத்தை ஏத்தி கொடுக்க சொல்லுங்கம்மா. அட்டாக். டோன்ட் மூவ். அம்மா அட்டாக்னு சொல்லிட்டு போயிருக்காங்க, அசையவே கூடாது. அவங்களாவே எப்பவாவது வந்து ரிலீஸ்னு சொன்னாதான் அசையணும். குட் மார்னிங் விஸ்வநாத். குட் மார்னிங் மூர்த்தி. குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங். கிரிஜா, தட்டெழுத்து அடிக்கிறாயா? அடி அடி. என்ன டைப் பண்ணிருக்க? ஐயோ, விழுந்துருச்சே. ஐயோ, அட்டாக்.
ஏன்பா நாங்க இன்டர்வியூக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், கொஞ்சம் சொல்லுப்பா. இந்த திருச்சிக்கு போன விஷயம் என்னாச்சு? ஃபேக்டரி சைட்டுக்கான இடத்த போய் பார்த்தேன். ம். பிரமாதமான லொகேஷன். ம். ஞாயிற்றுக்கிழமை நீ ஒரு தடவை வந்து பார்த்துட்டு ஓகே சொல்லிட்ட, அக்ரிமெண்ட் போட்டுடலாம். ஓகே. ஏய் என்னம்மா சொல்றான் அவன்? இன்டர்வியூக்கு எல்லாரும் வெயிட்டிங் அப்பா. அப்படியா? ஏய் இது என்ன? ஆமா, எந்த போஸ்டுக்கு இன்டர்வியூ நடக்குது? எனக்கு ஒரு பர்சனல் செக்ரட்டரி தேவைப்படுது. அதுக்கு தான் இந்த இன்டர்வியூ. ஏய் குப்பு என்னையா சொல்ற? ஏய் குப்பு இது என்ன? என்ன? என்னையா சொல்றான்? நீங்க தானே இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க? Yes. குப்பு எல்லாரும் உள்ள அனுப்பு, நான் இன்டர்வியூ பண்றேன். யோ, போகும்போது அவசரமா தடுத்துக்கிட்டு. வணக்கம் மேடம். தேங்க்ஸ். என்ன பேரு? சுவாமிநாதன். கேள்விகள்லாம் பயங்கரமா இருக்கும். பி கேர்ஃபுல்லா. ஓகே. மவுண்ட் ரோட்ல ஒரு கடை உள்ள ஒரு யானை ஓடி ஓடி வந்து உள்ள வந்துருச்சு. அது கடையில இருந்து என்ன வாங்கும்? என்ன வாங்கும்? மூச்சு வாங்கும். ஐயோ 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 ஐயோ. கவனிக்க சொல்றியா? என்னை வேலைக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க கம்பெனி தான் பெருமை. உனக்கு கிரிக்கெட் தெரியுமா? தெரியும். கேட்ச். சர்டிபிகேட் ஏய் இரு, நான் உனக்கு செஞ்சு தரேன். ப்ளீஸ் மேடம், சர்டிபிகேட் கொடுத்துருங்க. இத பாரு சுரேஷ், நீ ரொம்ப அவசரப்படுற. இந்த ஆபீஸ்ல வர்க் பண்ணனும்னா கொஞ்சம் பொறுமை அவசியம். உங்க வேலையை வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். நான் இன்டர்வியூக்கு வந்திருக்கேன். குட் பாய். ரைட்டான ராங் நம்பர். குட் மார்னிங், ஐ எம் ராம். வணக்கம், உட்காருங்க. அட்டாக். ஏய் அட்டாக் என்ன தெரியுமா உனக்கு? ரிலீஸ். Thank you. I have finished my MBA. ம் Previously, I was working as an administrative officer in Parker and Company. ம் சரி, இந்த ஆபீஸ்ல எப்படி இன்டர்வியூ பண்றாங்கன்னு தெரியுமா உனக்கு? ஓ தெரியுமே, 2 பேரும் ஓடினாங்க, பார்த்துட்டு தான் வந்தேன். எல்லாத்தையும் கை வச்சே கேட்குறேன். உதாரணத்துக்கு இது பனியன், இது ம் கை வச்ச பனியன், இது அப்துல்லா, இது ஷேக் அப்துல்லா, இது புடவை, இது வாயில் புடவை, இது பானு, இது சாய்ரா பானு. இவர் அப்பாயின்மென்ட் பண்ணியாச்சு. நான் அப்பாட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன். என்ன சொல்றேன்னு புரியல, இருந்தாலும் தேங்க்யூ. பா இன்டர்வியூ எல்லாம் நானே பண்ணிட்டேன். உங்களுக்கு பர்சனல் செக்ரட்டரியா நல்ல ஆளை செலக்ட் பண்ணிருக்கேன்ப்பா. பயங்கர அறிவாளிப்பா, ரொம்ப மூளை. கேக்குற கேள்விகளுக்கெல்லாம் டான் டான் டான்னு பதில் சொல்றாருப்பா. இத பாருங்களேன். அஜய், அங்க ராம்னு ஒரு கேண்டிடேட் இருப்பாரு, அவரை ரூம்க்கு அனுப்புப்பா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என் பொண்ணு உங்களை பத்தி சொன்னா, உங்ககிட்ட என்னதான் கேள்வி கேட்டாங்கிறதையும் சொன்னா. அம்மா, எந்த போஸ்ட்டுக்கு இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியும் சார், உங்களோட பர்சனல் செக்ரட்டரி போஸ்ட்டுக்கு. மிஸ்டர் ராம், என் பொண்ணு கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிருக்கீங்க. அப்படின்னா உங்களுக்கு நிறைய பொறுமை இருக்குன்னு அர்த்தம். எனக்கு இந்த மாதிரி ஆள் தான் தேவை. அது மட்டும் இல்ல, உங்க சர்டிபிகேட்ஸ்லாம் பார்த்தேன், வேண்டிய அளவுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கு. ஸோ என் பொண்ணு எடுத்த முடிவை நானும் ஒத்துக்கிறேன். தேங்க்யூ சார். ஆல் ரைட். பை த பை, மீட் மை கிரேட் ஃப்ரெண்ட் மிஸ்டர் மூர்த்தி. ஹலோ சார். Congratulations.